சாக்லேட் ஹீரோ ஜெயம் ரவி. ஜெயம் ரவி இப்போதைக்கு ஆர்ஜே நடிச்சிட்டு இருக்காரு. ஆர்ஜேனா புரியலையா? ரோமியோ ஜூலியட்ங்க. அந்த படக்குழுவினர் அந்த படத்தை ஆர்ஜே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹன்சிகா கூட அந்த படம்லாம் நடிச்சு முடிச்சிட்டாரு. டப்பிங் வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த மாதம் எப்படியாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் படக்குழுவினர் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நிலைமையில இப்போ வந்து நம்ம ரவி 2-3 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட அண்ணனோட இயக்கத்தில் தனி ஒருவன் அப்படிங்கிற படத்தையும், நயன்தாரா கூட அப்பாட்டக்கர் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரியில அப்பாட்டக்கர் படத்தோடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில வந்து திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு நம்ம ஜெயம் ரவி போயிட்டு வழிபட்டு இருக்காரு. ஒவ்வொரு சந்நிதியா போயிட்டு பொறுமையா இருந்து ரொம்ப மனமுருக வேண்டியிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் அவர் கோவிலுக்கு வந்துட்டு போன விஷயம் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க. பொதுவாக ஒரு பிரபலம் ஒரு கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் ஜெயம் ரவி வந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. சீக்ரெட்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காரு. ஆனால் கூட காமெடி நடிகர் சூரி படத்தோட இயக்குனரும் வந்திருக்காரு. அப்போ கூட யாருமே கண்டுபிடிக்க முடியலனாக்கா அது எவ்வளோ பெரிய சீக்ரெட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜெயம் ரவியோடைய அப்கமிங் மூவிஸ்லாம் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.